जय सद्गुरुनाथ महाराज की जय। जगत माते राधे कृष्ण माये की जय। जगद्गुरु कृष्ण भगवान की ஜெய். குருநாதருடைய பரம கிருபையினால இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் தெரியுங்களா? எல்லாம் அல்ல எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமாகிய ஸ்ரீ கண்ணபெருமான் எந்த சிறைச்சாலையில பிறந்தாரோ அவருடைய ஜென்ம பூமிக்கு தான் அடியன் போயிட்டு இருக்கேன். அதாவது மதுரா பிருந்தாவனத்திலேருந்து இப்ப கார் மூலமாக அடியன் கிருஷ்ண ஜென்ம பூமியை நோக்கி போயிட்டு இருக்க. ஸோ இந்த கிருஷ்ண ஜென்ம பூமியினுடைய அதி அற்புதமான விசேஷங்கள் அது எல்லாமே அளப்பரிய ஆழ்வார்களாலேயே பாடப்பட்டிருக்கு. ஆண்டாள் நாச்சியார் அந்த தாயாரும் கூட இந்த மதுரா பூமியில அந்த சிறைச்சாலையில பிறந்ததை பத்தி நிறைய பாசுரங்கள்லாம் எழுதியிருக்காங்க. இதை நம்ம தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். முதல்ல அடியன் பிருந்தாவனத்திலேருந்து பயணம் செய்து இந்த மதுரான்னு சொல்லக்கூடிய புனிதமான அதி அற்புதமான பகவான் ஸ்ரீ கண்ணபெருமான், அதாவது எந்த சமயத்துல அதர்மம் தலை தோங்குதோ அந்த அதர்மத்தை ஒழித்து கட்டுவதற்காக தர்மத்தை ரட்சணை பண்ணுவதற்காக ஒவ்வொரு யுகத்திலையும் நான் அவதரிப்பேன்னு எந்த அவதாரத்துல பகவான் சொன்னாரோ அதே அவதார சுரூபன் எல்லோருக்கும் ஹிருதயத்துல அந்தர் யாமியாக இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கண்ணபெருமான் பிறந்த அதி அற்புதமான ஜென்ம பூமிக்கு தான் நம்ம போயின்னு இருக்கோம். உள்ள தரிசனம் மட்டும்தான் பண்ண முடியும். வீடியோஸோ போட்டோஸோ போனுக்கே அலோடு கிடையாது. சுற்றி மிலிட்ரிலாம் நிறைய பேர் இருப்பாங்கன்றத அடியன் சொல்லிடுறேன். உள்ளுக்குள்ள போன்லாம் நீங்க எடுத்துட்டு போக முடியாது. போன் எல்லாத்தையும் ஒரு ஓரம் கட்டி வச்சுட்டு நீங்க அழகா சுவாமியோடைய அந்த புனிதமான சிறைச்சாலையில தானே பிறந்தார். அந்த சிறைச்சாலை இன்னமும் இருக்குங்க. அந்த சிறைச்சாலை இன்னமும் இருக்கு. நீங்க தாராளமா போய் இந்த சிறைச்சாலைக்குள்ள அடியன் போய் கண்ட தரிசனம் இருக்கே அது சொல்லுதற்கரியாதது. அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து போய் ஒரு ஆனந்தமா இருந்தது மனதுக்கு. அந்த அந்த ஆனந்தத்தை என்னால வார்த்தைகளால வர்ணிக்க முடியாதுன்றத அடியன் தெல்ல தெளிவா சொல்லிடுறேன். சரிங்களா? முதல்ல இந்த மதுரா அப்படின்னு சொல்லக்கூடிய சேத்திரமானது அதற்கு முன்னொரு ஒரு பெயர் கொண்டு இருக்கு. என்ன பெயர் அப்படின்னா மதுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரால தான் இப்ப நீங்க பார்க்கிறீங்க. ஸ்ரீ கிருஷ்ண பூமிஸ்தான் ஃபுட் வே, அதாவது நடந்து போகக்கூடிய தூரத்துல இருக்கு. கேட் நம்பர் 3 வழியா தான் அடியன் போறேன். கேட் நம்பர் 1, கேட் நம்பர் 2, கேட் நம்பர் 3, கேட் நம்பர் 4 4 பக்கமும் வழி இருக்கு. அதுல கேட் நம்பர் 3 வழியா அடியன் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அந்த அரண்மனையினுடைய கம்சரா மகாராஜா அந்த கம்சனுடைய அரண்மனை அது. அந்த அரண்மனையினுடைய வாயில் வரைக்கும் தான் நம்ம போக முடியும். உள்ளுக்குள்ள போன்லாம் எந்த போனும் அலோடு இல்லை. அதனால அது வரைக்கும் அடியன் எடுத்துக்கொண்டு போறேன். நீங்களும் அதை பார்த்து கொண்டு இந்த சேத்திரத்தை நீங்க கண்ணால பாருங்க. அடியன் சொல்லக்கூடிய பரம விஷயங்களை காது கொடுத்து கேளுங்க. கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அந்த அனுகிரகம் குரு கிருபை எல்லாம் கிடைக்கும். ராமாயண காலத்துல இந்த பூமி மதுவனம் என்ற பெயர்ல அழைக்கப்பட்டது. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய தம்பியான சத்ருகனன் இந்த மதுவனமாகிய இந்த மதுராவுல லவணாசுரன் சொல்லக்கூடிய ஒரு அசுரன் ஆண்டு கொண்டு வந்தான். அந்த அசுரனை அழித்து விட்டு இந்த பூமியை ஆண்டவராக திலகியவர் நம்மளுடைய சத்ருகனன் அவர்கள். அதாவது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய தம்பி தான் இந்த மதுரா அப்படின்னு சொல்லக்கூடிய சேத்திரத்தை ஆண்டு இருக்கார். இது திரேதா யுகத்துல. அப்புறம்தான் துவாபரயுகம் பிறந்தது. ஸோ அதி அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்ந்தது, லீலைகள். ஸோ இதுதான் அந்த கேட்டு. இந்த கேட்டுக்குள்ளே தான் நீங்க பயணம் பண்ணி எல்லாம் பயங்கரமான செக்கப் இருக்கும். புரியுதுங்களா? ஒரு குண்டூசி கூட உள்ள எடுத்துட்டு போக முடியாது. அந்த அளவுக்கு செக்கப் பண்ணியிருக்காங்க. அதி அற்புதமான விசேஷத்தோட என்னுடைய மொபைல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அடியன் சுவாமியுடைய அருட்பெரும் கருணையினால கண்ணபெருமான் அவதரித்த அந்த அதி அற்புதமான சிறைச்சாலையை போய் நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு அடியன் வந்தேன். நிறைய விசேஷங்கள் அடங்கிய ஒரு விசேஷம் இருக்கு. பகவான் இந்த இடத்துலதான் தேவகி மாதாவுக்கும் வசுதேவனுக்கும் 8வது குழந்தையாக ரோகிணி நட்சத்திரத்துல பகவான் அவதாரம் பண்ணார் அப்படின்றத அடியன் சொல்லிக்கிறேன். கம்ச பெருமான பிற்காலத்துல அவர் பிறந்து கோகுலத்திலே வளர்ந்து
நந்தகாவில் வளர்ந்து பிருந்தாவனத்தில் இலைகள் புரிந்து கடைசியாக மதுராவை ஆண்ட இந்த கம்ச மகாராஜாவை வதம் செய்த பிறகு இந்த மதுராவை ஆண்டவராக, எல்லோருடைய ஹிருதயத்தையும் ஆண்டவராக திகழ்ந்தவர் நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மா. அவர் பிறந்த சிறைச்சாலை தான் இப்ப அடியன் அந்த முகப்பு தரிசனத்தை அடியன் உங்களுக்கு காட்டின்னு இருக்கேன். நல்லபடியா தரிசனம் பண்ணிக்கிங்க. அதி அற்புதமானது. கிருஷ்ண பரமாத்மா இந்த இடத்துல பிறந்ததுனால அவருடைய பேரன், கிருஷ்ணனுக்கு ஒரு பேரன் உண்டு, அவருடைய பெயர் வஜ்ரநாபன் பேரு. அவர் தான் பிற்காலத்துல இந்த இடத்துல ஒரு கோவிலே கட்டியிருந்திருக்கார். ஆனா படையெடுப்பு, நிறைய படையெடுப்புகள் நடந்து கோவில் எல்லாம் இடிக்கப்பட்டு பிற்காலத்துல கத்ரா கேசவ தேவான்னு சொல்லக்கூடிய ஆலயமானது நிர்வகிக்கப்பட்டு இப்பதான் அந்த ஆலயம் அந்த ஆலயத்தை தான் நீங்க தரிசிக்க போகலாம். பழைய அதாவது நிறைய படையெடுப்புகள் நடந்திருக்கு. அழிக்கப்பட்டு படையெடுக்கப்பட்டு கட்டுறது, படையெடுக்கிறது, அழிக்கிறது, திரும்பி கட்டுறது, இந்த மாதிரியே பயணம் பண்ணி கடைசியா இப்பதான் அழகா நிர்மாணிச்சு அதி அற்புதமான சுந்தர ரூபனாகிய கண்ணபெருமான் அவதரித்த இந்த புனிதமான சிறைச்சாலையை எல்லோரும் பாதுகாத்து பக்தர்களுடைய தரிசனத்துக்காக அவ்வளவா போய் தரிசனம் பண்றாங்க, ஆனந்தத்தை அடைகிறாங்க. இப்ப அடியன் ஒரு குளம் காட்டுறேன். இந்த குளமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது குளம் இல்லையா, கிணறு. இந்த கிணற்றினுடைய பேர் போட்ரா குண்ட். இந்த போட்ரா குண்டினுடைய விசேஷம் என்ன தெரியுங்களா? தேவகி மாதாவுக்கும் வசுதேவனுக்கும் பிறந்தார் இல்லையா நம்ம கண்ணபெருமான், அவர் போட்ட அவருடைய திருமேனிய அலங்கரித்த அந்த வஸ்திரங்களை துவைத்த இடமா இந்த இடம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க குளம். அந்த கண்ணபெருமானுடைய திருமேனியை அலங்கரித்த வஸ்திரங்களை துவைத்த இடமாக, நினைவாக திகழக்கூடிய இடம் இந்த போட்ரா குண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிணறு அப்படின்றத அப்படின்னு சொல்லிக்கிறேன். மதுராவை கிருஷ்ண பரமாத்மா ஆண்டார். பிரஜபூமி, அதாவது பிரஜபூமியினுடைய இதய ஸ்தலமா விளங்குதான் இந்த மதுரா. குழந்தை பருவத்தை இங்கிருந்தபடிதான், இதுக்கு பக்கத்துலதான் பிருந்தாவனம் இருக்கு, கோகுலம் இருக்கு, நந்தகாவ் இருக்கு. புரியுதுங்களா? அதி அற்புதமான சுந்தரமே வடிவான கிருஷ்ண பரமாத்மாவை பிறந்த அன்றைக்கே நம்மளுடைய வசுதேவர் யமுனை ஆற்றங்கரைக்கு அப்பார்ல இருக்கக்கூடிய ஆயர்பாடியில நந்தகோபர் இருக்கார் இல்லையா, நந்தகோபர் யசோதா மாதா. சோ அங்க கண்ணபெருமானை வைத்துவிட்டு அதி அற்புதமான லீலா வினோதங்கள் நடந்த ஸ்தலம் இந்த புனிதமான ஸ்தலம் அப்படின்றத அடியன் தெளிவா சொல்லிக்கிறேன். இந்த பூமிக்கு அடியன் போனதுலேருந்து மனது நிறைவ அந்த கண்ணபெருமான் இந்த இடத்துல எவ்வளவு அழகா அந்த சிறைச்சாலையில பகவான் தரிசனம் கொடுத்திருப்பார். அந்த வசுதேவரும் நம்மளுடைய தேவகி மாதாவும் எப்பேற்பட்ட புண்ணியத்தை பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு ஒரு குழந்தையாக கண்ணபெருமான ஸ்ரீமன் நாராயணனே ஒரு சின்ன மழலையாக ஒரு குழந்தையாக அவதரிச்சிருக்கான் அப்படின்னா அந்த பெற்றோர்கள் எவ்வளவு பாக்கியம் நிறைந்தவர்கள். ஆகையினால அந்த தேவகி மாதாவினுடைய திருவடிக்கும் வசுதேவருடைய இந்த திருவடிக்கும் நம்ம ஆழ்ந்த நமஸ்காரம் பண்ணிக்கொள்ளணும். பிறந்த அன்றே இவரை தலையில ஒரு கூடையில தூக்கிக்கிட்டு ஆயர்பாடியில விடுறதுக்கு அவர் பட்ட பாடு இருக்கு. போனா யமுனை ஆற்றங்கள்ல பயங்கரமா வெள்ளம் போகுது. அப்ப ஆதிசேஷனை பின்னாடி கொடையாக தாங்கினானா. இதெல்லாம் நீங்க லீலைகள்ல படிச்சிருக்கலாம். ஒரு கதை, நிறைய படங்கள் பார்த்திருக்கலாம். இந்த சுட்டி டிவின்னு ஒரு டிவி எல்லாம் இருக்குங்க, சின்ன பசங்க பாக்குற டிவி. அதுல கிருஷ்ணனுடைய நாடகம் எல்லாம் போடுவாங்க, நான் பார்ப்பேன். ஸோ அதுல எல்லாம் இந்த லீலைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு ரொம்ப அதி அற்புதமான முறையில. இது கேட் நம்பர் 1ங்க. இங்க இருந்த அப்படி அதோ ஒரு கோபுரம் தெரியுது பாருங்க, அதுதான் கண்ணபெருமானுடைய ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு பக்கத்துல தான் கண்ணபெருமான் அவதரித்த சிறைச்சாலை இருக்கு. அந்த சிறைச்சாலையில நிற்கக்கூடிய அந்த தருணமானது நம்மளே இழக்கக்கூடிய ஒரு நிலை. அதாவது தன்னை மறந்த நிலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தன்னை மறந்த நிலையானது அந்த இடத்துல போய் நின்னா ஒத்தத்திற்கும் அந்த அனுபவத்தை கிடைக்கும். அதாவது ஒரு பக்தி பூர்வமாக, ஒரு பாவபூர்வமாக எந்த ஒரு பக்தன் அந்த சிறைச்சாலையில போய் கண்ணபெருமானே அவதரித்த அந்த சிறைச்சாலையில போய் நின்று கொண்டு கிருஷ்ணா ராதே அப்படின்னு அந்த மங்களமான நாமங்களை சொல்லிக்கொண்டு நின்றால் அந்த பக்தனுடைய ஹிருதயத்துல அதி அற்புதமான ஒரு ஆனந்தமானது உருவாகும். இது ஒத்தொத்தருக்கும் சத்தியமா நடக்கும். பக்தி இருக்கோ பக்தி இல்லையோ, இந்த சேத்திரத்துக்கு கண்ணபெருமானாலதான் ஆயிரக்கணக்கான பேர் இழுக்கப்படுகிறார்கள். கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கெல்லாம் இங்க பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் குவிந்து கண்ணபெருமானுடைய பிறந்த நாளை ஏகபோகமாக கொண்டாடுவார்களாம். ரோகிணி நட்சத்திரத்துல பகவான் அவதரிச்சிருக்கார். கோகுலா
அஷ்டமி தேதி அன்று பிறந்திருக்கார் நம்மளுடைய கண்ணபெருமான். இப்ப நம்மளுடைய ஆழ்வார்கள்ல நம்மளுடைய நாச்சியார் யாரு? நம்மளுடைய நாச்சியார் இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய ஆண்டாள் நாச்சியார். அந்த ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் அதி அற்புதமான முறையில பாசுரம் ஒன்று பாடியிருக்காங்க. கண்ணபெருமான் பிறந்ததையும் பிறந்த அன்றே அவர் ஆயர்பாடிக்கு சென்றதையும் அழகாக ஒரு குறிப்பிட்டு ஒரு பாசுரம் ஒன்று பாடியிருக்காங்க. அந்த பாசுரத்தை அடியேன் உங்களுக்கு இப்ப சொல்றேன். அதாவது ஆண்டாள் நாச்சியார் என்ன பாடியிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர தரிக்கிலான் ஆகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே அப்படின்னு அம்மா பாடியிருக்காங்க. இதற்கு என்ன ஒரு பொருள் அப்படின்னு கேட்க வந்தீங்க அப்படின்னா, தேவகைக்கு பிறந்தவரான கண்ணன் அதே நள்ளிரவிலே யசோதையிடம் சென்று ஒளிந்து வளரும்படி நேர்ந்தது. அவனது பிறப்பை பொறுக்க முடியாத கம்சன் தனக்கு தீங்கு செய்ய நினைத்தான். அதாவது திருப்பாவையில பாடல் 25, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் அந்த கம்சனின் வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பாக நின்ற நெடுமாலே உன்னை அருந்தி வந்தோம் என்று ஆண்டாள் பாடுகிறார் திருப்பாவையில. அது மட்டுமல்ல, பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார் திவ்ய பிரபந்தத்துல 10ஆம் திருமுறையில 10வது முதல் 10ன்னு சொல்லக்கூடிய திருமொழிகள்ல இந்த கண்ணபெருமான் அவதாரம் பண்ண இந்த ஸ்தலத்தை பற்றியும், கண்ணபெருமான் எப்பேற்பட்ட கிருபா கடாக்ஷன் கருணாகரனாக இருந்து கொண்டு வசுதேவருக்கும் தேவகி மாதாவுக்கும் எப்படியெல்லாம் அருள் புரிந்தார், எப்படியெல்லாம் சங்கு சக்கர கதாதாரியாக தரிசனம் கொடுத்தார்ன்றதெல்லாம் அதி அற்புதமான முறையில பாசுரங்களாக நமக்கு பெரியோர்கள் சான்றோர்கள் கொடுத்திருக்காங்க. ஆழ்வார்கள் நம்மலாம் ஆழ்வார்களை பத்திலாம் நமக்கு தெரியாது. ஆனா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒவ்வொரு பாசுரங்களிலும் கண்ணபெருமானுடைய அதி அற்புதமான சுந்தரத்தினுடைய ஒரு வடிவங்கள் நமக்கு புலப்படும். அதை எல்லாவற்றையும் மனதுல நினைத்து கொண்டு இந்த சேத்திரத்தை அடியன் வலம் வந்தேன். கிருஷ்ணனுடைய அதி அற்புதமான திருநாமங்களை நினைத்து கொண்டு, இதேனா மதுரமான ஜென்மம், நம்மளுடைய ஜென்மாவை கடைத்திடும். அதாவது உலகத்துல மோட்சம் தரக்கூடிய பூமி 7 இருக்கான். ஒண்ணு நம்மளுடைய காஞ்சிபுரம், அடுத்து அயோத்தி, தோ நம்ம தரிசனம் பண்றோமே இந்த மதுரா. அடுத்ததா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹரித்வார், காசி, துவாரகை, உஜ்ஜயினி 7 மகா புண்ணிய சேத்திரங்கள்ல இதுக்கு முன்னாடி அடியேன் பதிவு பண்ணியிருக்கேன். அயோத்தி சேத்திரத்தை பதிவு பண்ணிட்டேன், காசி மகா புண்ணிய சேத்திரத்தை பதிவு பண்ணிட்டேன், காஞ்சிபுரம் ஆல்ரெடி போயிட்டு வந்தாச்சு. இப்ப நம்ம மதுராவில் இருக்கோம், புரியுதுங்களா? மதுரால இருந்து கொண்டு இந்த மதுராவை சுற்றி உள்ள கண்ணபெருமானுடைய விலீலா வினோதங்கள் எல்லாம் நடந்த இடங்களான கோகுலத்தை தரிசனம் பண்ண போறோம். அடுத்ததா பிருந்தாவனத்துல நடந்த லீலைகளை தரிசனம் பண்ண போறோம். அடுத்து நந்தகாவுல நடந்த லீலா வினோதங்களை நம்ம தரிசனம் பண்ண போறோம். கோவர்த்தன கிரிதாரியாக எந்த மலையை தூக்கி நின்று பிடித்து கோகுலத்தை காத்து ரட்சித்தானோ அந்த பகவான் தூக்கிய அந்த திருமலையை நம்ம தரிசிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அது எல்லாவற்றையும் நீங்க பார்க்கத்தான் அதி அற்புதமான சுந்தர ரூபனாகிய கண்ணபெருமானுடைய லீலா விபூதியை நம்ம கண்களால் அனுபவிக்கலாம். கண்ணபெருமானாலையும் ராதையினாலையும் உருவாக்கப்பட்ட ராதா குண்டு, கோவிந்த குண்டு, கிருஷ்ண குண்டுன்னு சொல்லுவாங்க அல்லது கோவிந்த குண்டுன்னு சொல்லுவாங்க, ராதா குலம், கிருஷ்ணர் குலம், இதெல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய மகா பாக்கியம் அடியனுக்கு குருநாதர் சச்சிதானந்த சத்குருநாதர் சாய்நாத் மகாராஜ் தந்த அருள் செய்ததுனால இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்படியான ஒரு கிருபை அடியனுக்கு கிடைச்சது. அந்த கிருபை எல்லாவற்றையுமே அடியேனும் அனுபவித்து கொண்டு நீங்களும் அனுபவிக்கணுன்றதுக்காக இந்த ஒரு வீடியோ பதிவு மூலமாக உங்களுக்கு இதை அடியேன் போயிட்டு வந்த ஒரு பிரசாதமாக அவங்க எல்லாருக்கும் அதை கொடுக்குறேன். இந்த பிரசாதத்தை நீங்க அதி அற்புதமாக உணர்ந்து கொண்டு ஏந்தி கொண்டு இந்த பூமியை நீங்க இரு கண்களால இந்த வீடியோ பதிவு மூலமா பார்க்கறதுனாலேயே, மனதில் அடின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்களையும் கேட்கறதுனாலேயே அந்த சுவாமியினுடைய அனுகிரகம் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமான முறையில சுவாமி தந்தருள்வார் அப்படின்றத அடியன் பிரேமையா சொல்லிக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய இடங்கள், நிறைய விசேஷங்கள் இந்த மதுரா பூமியில இருக்கு.
அடியேனும் என்னுடைய மனைவியும் தான், 2 பேர் மட்டும்தான் இந்த சேத்திரங்கள் எல்லாமே போனோம். ராமேஸ்வரத்துல தொடங்கணும், ராமேஸ்வரம் போனோம், அடுத்து காசி போனோம், அடுத்து கயா போனோம், அயோத்தி போனோம், பிரயாக்ராஜ் போனோம். அங்கிருந்து கிளம்பி மதுரா வந்தாச்சு. மதுராவில் பிருந்தாவனத்துல ஆல்ரெடி இஸ்கான் டெம்பிளை தரிசனம் பண்ணீங்க, அடுத்து பிரேம் மந்திர தரிசனம் பண்ணீங்க. இப்ப நீங்க தரிசிக்கிறது நம்மளுடைய கண்ணபெருமான் அவதரிச்ச மதுரா. கம்சன் இந்த இந்த பூமியை தான் ஆண்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி இந்த பூமி என்னவா இருந்தது? மதுவனமாக இருந்தது. யார் ஆண்டார்? திரேதாயுகத்தை சேர்ந்த நம்ம ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமாகிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய தம்பியாகிய சத்ருகணனே ஆண்ட பூமி இந்த மதுவனம். இந்த மதுவனம் தான் பிற்காலத்துல மதுராவாக மாறியது. இந்த மதுரா பூமியில மதுரமே வடிவான, அழகே வடிவான ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமாகிய கண்ணபெருமான் அவதரிச்ச புனிதமான பூமி. கட்டாயம் அவசியங்க. உங்கள்கிட்ட இந்த தருணத்துல இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். 2027 பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் அடியேன் திரும்பவும் இந்த யாத்திரையை பல பேரை அழைத்து கொண்டு போகணுன்ற ஒரு எண்ணத்துல, ஒரு உந்துதல்ல ஆரம்பிக்க போற ஒரு யாத்திரையா. ஸோ அந்த யாத்திரையா அடியன் கூட வர விருப்பம் கொண்டவர்கள் தாராளமாக வரலாம். ஒரு 25 பேர் மட்டும்தான் அலவுடு. ராமேஸ்வரத்துல தொடங்கி காசி, கயா, அலகாபாத், அயோத்தி, அப்புறம் நம்மளுடைய மதுரா, பிருந்தாவனம், கோகுலம், கோவர்த்தனம், பர்ஷானா, அதை முடித்து கொண்டு நேர ஹரித்வார் அண்ட் ரிஷிகேஷ், அதோட முடித்து கொண்டு ஊர் திரும்பலாம். இதுக்கு மொத்தமா ஒரு 12 அல்லது 13 நாட்கள் ஆகுன்றத அடியேன் இந்த தருணத்துல சொல்லிக்கிறேன். ஸோ ஆகையினால இந்த தரிசனங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்களை போக்கட்டும், நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கட்டும். குரு கிருபையால குரு பக்தியும் கிருஷ்ண பக்தியும் அந்த ராதா தேவியினுடைய அருட்பெரும் கருணையினால நம்முடைய ஹிருதயத்துல மலரட்டும்ங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். குருநாதருடைய கிருபையினால ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. இந்த மங்களமான நாமமே இங்கு எங்கு பார்த்தாலும் ஒலிக்கிறது. கிருஷ்ணனுடைய நாமத்தை விட அப்படின்னு உயர்த்தியா சொல்லிடக்கூடாது. கிருஷ்ணனுக்கு பிடித்த நாமம் ராதை. ஆகையினால அந்த ராதையினுடைய நாமமே இந்த மதுரா, பிருந்தாவனம், கோகுலம், கோவர்த்தனம், பர்சானா, இது அனைத்து பூமிகளிலும் அந்த தாயினுடைய நாமமே ஒலிக்கிறது கிருஷ்ணனுக்காக. ஆகையினால இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவையும் நீங்கள் பார்த்து குரு கிருபையை பெறணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் சாய்ராம். ராதே கிருஷ்ண.